அம்மா செடினா நல்லா வளருதாம்மா? நல்லா வளருதுடா. நம்மகிட்ட குடம்லாம் பிஞ்சு பிஞ்சு போயிடுச்சு. தொட்டி தான் இல்லை, சிமெண்ட் தொட்டி. ஆமாம், எல்லாம் பிஞ்சு பிஞ்சு இருக்குது. இந்த டயத்தில் எப்படிம்மா போய் வாங்குவோம்? நம்மளால் சிமெண்ட் தொட்டி செய்ய முடியாதாடா? நம்மளால் செய்ய முடியாதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் தொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி பிளாஸ்டிக் ஏதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக் அண்டு குடம் இந்த 2 இருந்தாலே போதும், சூப்பரான சிமெண்ட் தொட்டியை நம்ம செஞ்சிடலாம். இந்த பிளாஸ்டிக் இந்த பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நடுவில் வந்து நம்ம கேரி பேக் வந்து வேஸ்ட்டான கேரி பேக் இருந்துச்சுன்னா அதை வந்து சைடு ஒட்டிடுங்க. இது வந்து சிம்பிளாக நம்ம செய்கிறனால இந்த மாதிரி ஒட்டிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது தட்டு எடுத்துக்கோங்க. தட்டு இல்லைன்னா நீங்கள் கீழேயே மணல் குழச்சிக்கலாம். மணல் வந்து இதில் வந்து தொட்டி செய்கிறனால அதிகமாக சிமெண்ட் போடணும். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு 5 கை மணலுக்கு 3 கை சிமெண்ட் அந்த அளவுக்கு போடணும். அப்படி போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சிமெண்ட் தொட்டிக்கு வந்து நீங்கள் அதிகமாக கொஞ்சம் மணல் அண்டு சிமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க. நான் இப்போ போட்டுக்கிட்டேன். போட்ட பிறகு இப்போ வந்து நான் 4 கை சிமெண்ட் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து குழைக்கணும். தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி குழச்சிக்கோங்க. அப்போனா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி நல்லா குழைச்ச பிறகு அடுத்து தண்ணி வந்து ஊற்றுங்க. தண்ணி வந்து ஊற்றிட்டு அதுக்கடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியும் சிமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எதுக்காண்டி நம்ம சிமெண்ட் அதிகமாக போடுறோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காண்டி தான். இப்போ நல்லா குழச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம அந்த பக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கெட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு கீழே வந்து பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும். அதனால் கொஞ்சம் அதிகமாக சிமெண்ட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சிமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த சிமெண்ட் வைக்கும் போதே உங்களுக்கு கீழே வந்து ஓட்டை போடணும் அப்படின்னா ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. ஓட்டை போடுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாளை வந்து சுருட்டி ஒரு அட்டையை மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. அதை நடுவில் வந்து ஃபஸ்ட்டே இப்போ வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா கீழே வந்து ஓட்டை வந்துடும். எனக்கு வந்து இதில் ஓட்டை தேவையில்லை. நான் வந்து இதில் மணி பிளான்ட் தான் ஊனலான் இருக்கேன். அதனால் எனக்கு தேவையில்லை. அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நடுவில் ஓட்டை போடணும்னா இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுக்கலாம். அடுத்து பேஸை வந்து நல்லா கொஞ்சம் நிறைய சிமெண்ட்டை வச்சு கொஞ்சம் கீழே வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சமமாக ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு சமமாக ஆக்கிக்கோங்க. இப்போ சமமாக ஆக்கிட்டேன். ஆக்கின பிறகு அந்த குடம் இருக்குது பார்த்திங்களா, குடத்தை ஃபஸ்ட்டு அதில் வந்து கொஞ்சம் காவாசி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஆடாமல் இருக்கணும், கொஞ்சம் கரெக்டாக நடுவில் வந்து கரெக்டாக செட் ஆகணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நடுவில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் வச்சாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நடுவில் கரெக்டாக வச்ச பிறகு இப்போ சைடு வந்து நம்ம குழச்ச சிமெண்ட்டை வந்து சைடு வந்து ஃபுல்லாக போட போகிறோம். இப்போ வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து குழச்ச சிமெண்ட்டை வந்து சைடு வந்து அப்ளை போடுங்க. இப்போ வந்து சைடு வந்து சிமெண்ட் வந்து போடுறீங்க அப்படின்னா நல்லா உள்ளக்க இறங்குற மாதிரி நல்லா கரெக்டாக செட் ஆகிற மாதிரியே ஃபஸ்ட்டு இருந்தே போடுங்க. ரொம்ப தண்ணியாக குழைக்க வேண்டாம் சிமெண்ட்டை. அது கரெக்டாக செட் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், கரெக்டாக இருக்காது. இந்த பதத்துக்கு குழைச்சிருந்திங்கன்னா அந்த மாதிரி போடுங்க. இப்போ சைடு வந்து எல்லா டைரெக்ஷனும் எல்லா சைடும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து மேலே வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சைடு போடுங்க. இது வந்து நான் சின்ன பக்கெட் சூஸ் பண்ணனால சின்ன தொட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்து மேலே வரைக்கும் இப்போ வந்துருச்சு. இப்போ மேலே வரைக்கும் வந்த பிறகு நீங்கள் வந்து பூசும் போல் அந்த கரெக்டாக அந்த இதை வந்து சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பூசுங்க.
இப்போ எல்லாமே பூசியாச்சு. சமமாயிருச்சு. நீங்கள் வந்து இப்படி கரெக்டாக இந்த மாதிரி போட்டு சமப்படுத்திக்கோங்க. ஏன்னா இது வந்து மேல் பகுதியினால் சமமாக இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ சமமாயிருச்சு. இப்போ வந்து மேலே வந்து மாடியில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க, காய வைக்கணும். இது வந்து ஒரு 5 மணி நேரம் நீங்கள் காஞ்சிச்சினாலே நீங்கள் நடுவில் உள்ள அந்த குடத்தை எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் காய விட்டுருங்க. காய விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா செட் ஆகிரும். குடத்தை எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அதனால் நீங்கள் நல்லா காயணுன்னாலும் காய விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ வெயிலில் வச்சுட்டேன். நான் வந்து ஒரு நாள் நல்லா காய விட்றேன். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் வந்து நான் குடத்தை எடுக்க போகிறேன். குடத்தை எடுக்கிறதுக்கு இப்படி சைடு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டாலே அது வந்து வந்துடும். இப்போ சைடு ஃபுல்லாக அமுக்கி விடுங்க. சைடு ஃபுல்லாக இப்போ அமுக்கி விட்ருங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் அமுக்கி விட்டுட்டு ஒரு லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கனாலே வந்துடும். இப்போ ரொட்டேட் பண்ணி இப்போ வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்தனி வெளியே எடுத்து வச்சுட்டேன். வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ உள்ளே பாருங்களேன். இப்போ வந்து கொஞ்சம் அந்த குடம் சேஃபுக்கு அழகாக வந்துருச்சு. தொட்டியோட சேஃப் வந்து சூப்பராக வந்துருச்சு. இவ்வளோதான். அதுக்கடுத்து இன்னும் நல்லா தண்ணியை வந்து தெளித்து விட்டாலே போதும். அதுக்கடுத்து இப்போ வந்து பின்னாடி நம்ம கேரி பேக் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தொட்டியை வந்து இப்படி தூக்கிக்கோங்க. கவுத்திட்டு மேலே பக்கெட் வந்து ஈஸியாகவே வந்துடும். இப்போ தூக்குனாலே வந்துடும். இதுக்கடுத்து கேரி பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ஈஸி தான் ரிமூவ் பண்ணுறது. பார்த்து பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இந்த எனக்குனா பாருங்களேன், உள்ளக்க அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கனால இதாக இருக்கும். எடுக்கும் போல் பார்த்து எடுங்க. அலைட்டினா சிமெண்டோட கொஞ்சம் பிடிங்கிட்டு வந்துடும். பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கேரி பேக் எல்லாத்தையும் ஓரளவு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்து மேலே வந்து கொஞ்சம் தண்ணியை தெளிங்க. இனிமேல் ஃபுல்லாகவே தண்ணி தெளிக்கிறது தான் உங்களுக்கு. ஒரு நாள் இப்போ வந்த பிறகு ஒரு நாள் 2 நாள் கூட காய விட்ருங்க. ஆனால் டெய்லி தண்ணி வந்து உணர தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இப்போ நான் நல்லா தண்ணி தெளிச்சிட்டேன். அதுக்கடுத்து எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே நான் வச்சிடுறேன். வச்சுட்டு டெய்லி அடுத்து தண்ணி தெளிக்கணும். இப்போ வந்து நான் அந்த பக்கெட்டை இன்னொரு அதிலையே கவுத்தி வச்சுட்டு அதை தூக்கிடுறேன். தூக்கி இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு இங்கேயும் வந்து தண்ணி தெளிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக தண்ணி தெளிக்கிறேன். இப்படி டெய்லி இப்போ இது 2 நாள்னாலும் இப்போ காய விட்டுருங்க. சும்மா டெய்லி தண்ணி மட்டும் தெளிங்க. அவ்வளோதான் போதும். சில பேர் தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருவாங்க. அப்படி ஊற வைக்க வேண்டாம். சில நேரம் வெடிப்பே விட்டு அப்படியே கலண்டுரும். அதனால் அப்படின்னா பண்ணாதீங்க. தண்ணி மட்டுமே தெளிச்சிக்கிட்டே இருங்க. அதுவே ஸ்ட்ராங் ஆகும். ஒரு 2 நாளைக்கு அப்படியே தண்ணி மட்டுமே தெளிங்க போதும். இப்போ நான் நல்லா தண்ணி தெளிச்சிட்டேன். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. நான் நல்லா தண்ணி தெளிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து இப்போ சிமெண்ட் தொட்டியை நான் மறுபடியும் எடுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபினிஷிங் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிமெண்ட்டை வந்து நான் தண்ணியில் கரைச்சிக்கிறேன். இப்போ ஓரளவு நல்லா செட் ஆகி தான் இருக்குது. ஸோ நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபினிஷிங் மட்டும் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சிமெண்ட்டை எடுத்துக்கோங்க. சிமெண்ட்டை வந்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிக்கோங்க. சிமெண்ட்டை மட்டும், இந்த சிமெண்ட் பால்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இதை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இது வந்து தேய்ச்சி விட்றனால அந்த சின்ன வெடிப்பு அந்த இது இருக்கிறது எல்லாமே மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியே தேய்ச்சி விடுங்க. இப்போ எல்லா பிளேஸஸுக்கும் நான் தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அதே மாதிரி கீழேயும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஃபினிஷிங் சூப்பராகிருச்சு. இப்போ வந்து எல்லாமே நல்லாயிருச்சு. இது இப்போ மட்டும் காய விட்டால் போதும். தொட்டி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது நெக்ஸ்ட் டே. இப்போ தொட்டி பார்த்திங்களா சூப்பராகிருச்சு. அந்த கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் உள்ளக்க. சூப்பராகிருச்சு.
இப்போ தொட்டி வந்து நடுவில் வந்து ஹோலில் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி போட்டுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தொட்டி வந்து நீட் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக இது மாதிரி எல்லாமே வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.